கடற்கரை, விவேகானந்தர் நினைவு மண்டபம், காந்தி மண்டபம், திருவள்ளுவர் சிலை, பகவதி அம்மன் கோயில், மேலும் பல உள்ளன. கன்னியாகுமரி ஒரு கடற்கரை பிரதேசமாக இருப்பதால் இனிமையாக பொழுது கழிக்கேற்ற கடற்கரைகள் இங்கு ஏராளம் உள்ளன. இங்கு உள்ள மண் பல நிறங்களை கொண்டுள்ளதாக இருக்கிறது. 3 முக்கிய நீர்நிலைகளான அரபிக்கடல், வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் ஒன்று கூடி பாரத அன்னையின் பாதங்களை வணங்கி தொழும் இடம்தான் திரிவேணி சங்கமம். பௌர்ணமி நாட்களில் ஒரே நேரத்தில் சூரிய அஸ்தமனம் மற்றும் சந்திரன் உதைக்கும் காட்சியை காணக்கூடிய இந்தியாவின் ஒரே தலம் கன்னியாகுமரி மட்டும்தான். விவேகானந்தர் கன்னியாகுமரி வந்தபோது அங்குள்ள பாறையின் மேல் அமர்ந்து தியானம் செய்து ஞானம் அடைந்தார். பிற்காலத்தில் விவேகானந்தரின் நினைவாக அந்த பாறையின் மேல் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. அவரின் ஞானத்தை போலவே இந்த சுற்றுலா தலமும் காலத்தால் அழியாத ஒன்றாகும். திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தமிழக அரசால் நிறுவப்பட்ட 133 அடி திருவள்ளுவர் சிலை உலக அதிசயத்திற்கு நிகரானது. தமிழின் பெருமை பறைசாற்றும் அந்த சிலையை காண உலகெங்கிலும் இருந்து பல சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். மேலும் பல அழகிய சுற்றுலா தலங்களை தன்னகத்தை கொண்டுள்ள நம்ம கன்னியாகுமரிக்கு அனைவரும் குடும்பத்தோடு சென்று வளமான நினைவுகளோடு திரும்ப வர வேண்டும் என்று கூறி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது என்ன பண்ணும்? வணக்கம், என் பேர் கிருத்திக் சரவணன். நான் நிலை 7 படிக்கிறேன். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு எனக்கு பிடித்த நூல். இந்த தலைமுறையில் படிக்க நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. என்னுடைய பொழுதுபோக்கு புத்தகங்களை படிக்கிறது. ஆனால் எனக்கு மிகவும் பிடிக்கிற புத்தகம் கம்பர் எழுதிய கம்பராமாயணம். கம்பராமாயணம் ஒரு பழமையான நூலாகவும் தமிழரின் வாழ்வியலை காட்டுகிறது. நல்ல இலக்கண இலக்கிய கூறுகளை கொண்டது. கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை எழுதினாலும் பல பேச்சறிஞர்கள் அதை மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கம்பரின் எழுத்து மிகவும் அருமை. ஒவ்வொரு வரியும் கவிதையாகவும் பாடலாகவும் கண் முன்னாடி ஒரு காட்சியாகவும் இருக்கிறது. கம்பரின் கதாபாத்திரங்கள் மிகவும் அழகாக வடிவமைத்துள்ளார். முதலில் ராமர் உண்மை வழியில் நடக்கும் ஒரு நல்ல அரசர். சீதாதேவி பொறுமையின் சின்னம். அனுமான் உழைப்பும் பக்தியும் கொண்ட ஒரு வீரன். விபீஷணன் அவர் நியாயத்தின் வழியில் நடக்கும் ஒரு நல்ல மனிதன். ராவணன் அறிவும் திறமையும் இருந்தாலும் அகந்தையினால் வீழ்ந்தவர். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மனதில் நெருக்கமாக இருக்கிறது. கம்பராமாயணம் ஒரு நல்ல குடும்ப கதை, ஒரு நல்ல அரசு கதை, ஒரு நல்ல அறக்கதை. கம்பராமாயணத்தை படிக்கும் போது நல்ல அறங்கதை நம்மை கற்றுக்கொள்ளலாம். இந்தியா 75 வருடங்களாக தான் ஒரே நாடாக இருக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே ராமர் ஒரு வடக்கில் இருந்த ஒரு மன்னர் கிழக்கும் மேற்கில் இருந்த மன்னர்களுடன் சேர்ந்து தமிழ்நாட்டும் இந்தியா முற்றிலும் சேர்ந்து வைத்தார். ராமர் ஒரு மிகவும் அன்பானவர்.
நான் சிறிது வயதிலிருந்தும் அவரை தான் நான் பார்த்திருக்கிறேன். கம்பராமாயணத்தில் எது இல்லை? அறம், அன்பு, நட்பு எல்லாரையும் சேர்ந்து இருக்கிற நூல்தான் கம்பராமாயணம். ஒரு வரி, அன்னதும் நோக்கினான் அவளும் நோக்கினான், கண்ணொரு கண்கள் கலந்துறவாகின, கலந்ததில் பிறந்தது காதலின் சுவை. இந்த வரி யாருக்கு பிடிக்காது? கடைசியாக கம்பராமாயணம் கம்பராமாயணத்தின் கதை நான் சிறிது வயதிலிருந்தே நான் படித்திருக்கிறேன். ராமனின் கதைகள் நான் நிறைய கேட்டுட்டே நான் வளர்ந்தேன். கம்பர் வீட்டு கட்டுப்பாடு கவித்தோறும் என்று நிறையவர்கள் சொல்வார்கள். நன்றி. I messed up. You did good. Just that one part. Which part? Clip. The one. No, clip नहीं है. வணக்கம், என் பெயர் நயா. நான் இன்று எனக்கு பிடித்த தமிழக சுற்றுலா தலத்தை பற்றி தான் பேசப் போகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரது மனதிற்கு பிடித்த இடம் என்று ஒன்று இருக்கும். பொதுவாக அது அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊராகவே இருக்கலாம். சொந்த ஊர் பாசம் என்பது அம்மாவின் பாசத்திற்கு நிகரானது. யாரேனும் நமது ஊரை பற்றி பேசினாலோ அல்லது நம் ஊரை பற்றி நினைக்கும் பொழுதோ அந்த இன்பத்திற்கு அளவே கிடையாது. யாரேனும் நமது ஊருக்கு முதல் முறையாக செல்ல போகிறேன் என்று கூறினால் நாமே சுற்றுலா வழிகாட்டியாக மாறி அந்த ஊரின் அருமை, பெருமை, புகழ்பெற்ற இடங்கள் என எல்லாவற்றையும் பட்டியலிட்டு விடுவோம். அப்படி நான் இன்று இந்த மேடையில் என் சொந்த ஊரான சென்னையும் அதன் புகழ்பெற்ற இடங்களையும் பற்றி நான் பேச போகிறேன். என்னையும் விட வேறையால் அதை சிறப்பாக விவரிக்க முடியும். பொதுவாக நம் ஊரில் சுற்றுலா என்றாலே உற்றார் உறவினார் அனைவரும் குழுவாக செல்வதுதான். அப்படி செல்லும் பொழுது அந்த குழுவில் முதியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் இருப்பார்கள். பொதுவாக நம் சுற்றுலா செல்லும் பொழுது நம் வீட்டு பெரியவர்கள் கோவில்களுக்கு தான் முதலிடம் பெறுவார்கள். அவர்களுக்கென்றே சென்னையில் உள்ளது கபாலீஸ்வரர் கோவில், கற்பகாம்பாள் கோவில், சாந்தோம் தேவாலயம் மற்றும் 1000 விளக்கு மசூதி என்று கூறிக்கொண்டே போகலாம். இப்போ நான் கூறிய உதாரணங்களில் ஒன்றை விளக்குகிறேன். கபாலீஸ்வரர் கோவில். கபாலம் என்றால் தலை, ஈஸ்வரன் என்றால் சிவன். ஒரு நாள் கைலாயத்தில் பிரம்மா சிவனுக்கு மரியாதை கொடுக்காமல் சிவனை கோபப்படுத்துகிறார். கோபத்தில் சிவன் பிரம்மாவின் 5 தலைகள் ஒன்றை வெட்டி விடுகிறார். பிரம்மா பூமிக்கு வந்து தென்னிலையில் இருக்க ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்கிறார். பூஜை செய்த பின் பிரம்மா சிவனை சமாதானப்படுத்துகிறார். இந்த இடத்தை கைலையிலே மயிலை, மயிலையிலே கைலை என்றும் அழைக்கிறார்கள். அடுத்து நம் வீட்டு பெண்கள், அம்மாக்கள், அக்காக்கள், சித்திகள் அனைவருக்கும் பிடித்த இடம் என்று ஒன்று இருந்தால் அது கடை வீதியாக தான் இருக்கும். கடை கடையாக ஏறி பேரம் பேசி பொருட்கள் வாங்குவதில் அவர்களுக்கு மிஞ்ச வேறு எவரும் இல்லை. அவர்களுக்கு ஏற்ற இடங்கள் சென்னையில் உள்ளது. பாண்டி பஜார், டி நகர், பாரிமுனை என்று எல்லா இடங்களும் உள்ளது. இந்த இடங்களுக்கு 100 ரூபாய் கொண்டு சென்றாலும் கை நிறைய பொருட்கள் வாங்குவதற்கு நான் உத்தரவாதம். அடுத்து நம் வீட்டு குழந்தைகள் மட்டுமில்ல, ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் பிடித்த இடம் என்று ஒன்று இருந்தால் அது கடற்கரையாக தான் இருக்கும். கடல்களில் விளையாடி, தண்ணீரில் நினைந்து, மணல்களில் வீடு கட்டி, வறுத்த மீன் சுவைத்து, மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டு, ஆளுக்கு ஒரு கையில் அப்பளம் முடித்து சாப்பிட்டால் என்ன ஒரு ஆனந்தம்! வருடங்கள் ஓடினாலும் சொற்ப காசில் அளவுக்கு அதிகமான இன்பம் தரும் ஒரு இடம் கடற்கரை அனுபவம் தான். இந்த இடம் இங்கே சென்னையில் உள்ளது மகாபலிபுரம் கடற்கரை, பெசநகர் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை என்று கூறிக்கொண்டே போகலாம். இப்படி கூறிக்கொண்டே போக சென்னையில் பல 100 இடங்கள் உள்ளன. இதனால் தான் நம் முன்னோர்கள்
சொர்க்கமே என்றால் நம் மூளை போல வருமா என்று கூறியிருப்பார்களோ? அடுத்த முறை சென்னை செல்லும் பொழுது என்கிட்ட சொல்லுங்கள், நானே சுற்றுலா வழிகாட்டியாக மாறிவிடுவேன். நன்றி. வணக்கம், என் பெயர் அஞ்சனா சரவணன். நான் 5வது நிலையில் படிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு பிடித்த சுற்றுலா தலத்தை பற்றி பேசப் போகிறேன். எனக்கு பிடித்த சுற்றுலா தலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தமிழகத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான அடையாளமாகும். இக்கோயில் மதுரை மற்றும் மதுரைக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவே பெருமைப்படும் அளவிற்கு பல முக்கிய இடங்களை கொண்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்றும் அழைப்பர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்பது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோயில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவாலயம் ஆகும். இச்சிவாலயத்தின் மூலவர் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் ஆவர். இக்கோயில் தமிழகத்தில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களுள் மிக முக்கிய கோயில் ஆகும். இக்கோயிலில் முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கே செய்யப்படுகிறது. இக்கோயிலில் மீனாட்சி அம்மனின் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது. சுவாமி சன்னதி நுழையும் போது வலது புறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோயில்களில் இருப்பது போல் இல்லாமல் இடது கால் பதிலாக வலது கால் தூக்கி நடனமாடுகிறார். அரசர் ராஜசேகர பாண்டியன் வைத்த வேண்டுகோளிற்காக நடராஜர் தன் இடது கால் ஊண்டி வலது கால் தூக்கி நடனமாடி அருள் வழங்கியதாக கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மொத்தம் 65,000 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்கு மொத்தம் 12 உயரிய கோபுரங்கள் உள்ளன. இக்கோயிலுக்குள் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தில் பிரம்மாண்ட அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. இங்கு மொத்தம் 985 தூண்கள் உள்ளன. இன்னிசை ஒலி எழுப்பும் 22 தூண்களும் அமைந்துள்ளது. இக்கோயில் 3000 வருடம் பழமை வாய்ந்தது. இது சங்க காலத்திற்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் ஆகும். தமிழர் கட்டடக்கலையின் மொத்த அழகையும் இக்கோயில் விளக்குகிறது. தமிழர் கட்டடக்கலையின் எடுத்துக்காட்டாய் அமைக்கப்பட்ட இந்த கோயில் இந்தியாவின் 7 அதிசயங்களுள் ஒன்றாகும். நன்றி. Thank you. Yeah.
செந்தமிழ் நாடெனும் போடினிலே இன்பத்தேன் கொண்டு பாயுது காதினிலே. பாரத நாட்டின் தென்கிழக்கே தமிழகத்தில் காண வேண்டிய சுற்றுலா தலங்கள் ஏராளம் ஏராளம். அவர்கள் விண்மீன் கலிடை என் மனதில் வெண்ணிலவாய் ஒளிரும் சுற்றுலா தலம் எது தெரியுமா? அது என்னை பெற்றெடுத்த தாயின் பிறந்த ஊராகிய மதுரை. தமிழகத்தில் 3வது பெரிய ஊர் மதுரை மாவட்டத்தின் தலைநகர். ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்கள் வைகை பெருநதி கரையில் மதுரையை உருவாக்கினர். சங்கம் அமைத்து தங்க தமிழ் வளர்த்து மங்காக்களுடன் மதுரையை வழங்கினர். தென்னாட்டு ஏடென்ஸ், ஆலவாய், தூங்கா நகரம், திருவிழா நகரம் போன்ற மதுரைக்கு நிறைய பேர் இருக்கிறது. பாண்டிய மன்னர்கள் தாமரை மலர் நடுவில் இருக்கும் மொட்டை போல் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயம் மதுரை நகரத்தின் நடுவில் கட்டினார்கள். நம் எல்லாரும் தாமரை மலர் பூத்த குளம் பார்த்திருக்கோம். ஆனா பொற்றாமரை பூற்ற ஒரே குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயம் குளம்தான். மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயம் சுற்றி இருக்கும் தெருக்கள் ஒழுங்கான முறையில் அமைந்துள்ளதை என் பெற்றோருடன் நான் சுற்றி பார்த்து வருவேன். பசுமலை, நாகமலை, அழகர்மலை, திருப்புறகுன்றம் போன்ற மலைகள் மதுரையில் அமைந்துள்ளது. மதுரையின் சிற்ப ஓவிய கலைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயம், 1000 கால் மண்டபம் நல்ல எடுத்துக்காட்டுகள். 1000 கால் மண்டபத்தில் இருக்கும் தூண்கள் மிரட்டும் அளவுக்கு பெரிய அளவில் பெரியது. நாங்கள் 4 நண்பர்கள் ஒரு தூணை கட்டி பிடிக்க முடியவில்லை. அடுத்து நான் சென்றது மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம். குளிர் காற்று வீசி அங்கே இருக்கும் படகு சவாரியில் செல்வதை நினைத்தாலே இனிக்கிறது. அடுத்து நான் சென்றது திருப்புறகுன்றம். திருப்புறகுன்றம் முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்று. அங்க இருக்கும் குளத்து மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டு மீன்கள் போட்டி போட்டு சாப்பிடுவதை பார்ப்பதற்காகவே என் அப்பாவை நான் கூட்டி அடிக்கடி செல்வேன். அடுத்து நான் சென்றது அழகர்மலை. அங்கேதான் என் தம்பிக்கு மொட்டை போட்டு காடு குட்டினோம். மதுரை கடம்பர், மதுரை மல்லிகை பூவாசம், உலக புகழ்பெற்ற ஜிகர் தண்டா, முக்கியமா குழந்தைகளுக்கு அரசு சித்திரை பொருட்காட்சி போன்ற நிறைய பெருமைகள் மதுரைக்கு உள்ளன. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு தெரிந்தது எல்லாம் மதுரையை பற்றி சொல்லிவிட்டேன். நீங்களும் அடுத்த தடவை மதுரைக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மாடங்கள் மத்தியில் மங்கை நல்லார் மீனாட்சி மாண்புடை ஆட்சியில் செழித்தோங்கும் மதுரையே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கன்யா மதங்கி. ஓங்குசீர் மதுரை, மதுரை மூதூர், மாட மதுரை, உரைசால் மதுரை, தென் தமிழ்நாட்டு தீதுதே மதுரை, மாண்புடை மரபின் மதுரை என மதுரையை சங்க இலக்கியங்கள் பல்வேறாக போற்றுகின்றன. அத்தகைய பெருமைமிக்க மதுரையின் சுற்றுலா
சமணர் படுகை, காந்தி மண்டபம் இவற்றுக்கெல்லாம் சிகரமாக திகழும் மீனாட்சியம்மன் கோவில். இவைதான் மதுரையின் முக்கிய சுற்றுலா தலங்கள். குடைவரை கோவிலை பார்க்க திருப்பரங்குன்றம், தேசபக்தியை உணர காந்தி மண்டபம், சமணர் பள்ளியை பற்றி அறிய சமணர் படுகை, நதியில் நனைந்து நயம்பட வைகையாறு, அரசர் வரலாற்றை அறிய திருமலை நாயக்கர் மஹால் என என்னதான் இல்லை மதுரையில். குரு சிகர்கண்டா, கூடி சாப்பிட பம்பரோட்டா, மலைக்கு இதமாக பருத்திப்பால், விடிந்தால் சாப்பிட மல்லிப்பூ இட்லி, அள்ளி அள்ளி சாப்பிட ஐர மீன் குழம்பு, ஆசையாய் தின்று தீர்க்க கறிதோசை. இப்படி சொல்லிக்கொண்டே போனால் உங்களுக்கு இப்பொழுதே பசி வந்துவிடும். மணக்க மணக்க மறி கொழுந்து, மனம் கவரும் மல்லிகைப்பூ, மல்லு கட்டி விளையாட ஜல்லிக்கட்டு, ஆத்துக்கு அந்த பக்கம் மலகர் திருவிழா, ஆத்துக்கு இந்த பக்கம் அம்மன் திருவிழா, அதுதான் எங்கள் சித்திரை திருவிழா. இப்படி எல்லாவற்றையும் சொல்வதற்கு நாளொன்று போதாது. அதனால் முத்தாய்க்காக மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி நான் இப்பொழுது பேசப் போகிறேன். தமிழக கோவில்கள் எல்லாம் சிற்பக்கலையில் சிறந்தது. அதில் மீனாட்சி அம்மன் கோவில் முக்கியமானது. மீனாட்சி அம்மன் கோவிலின் மூலவராக விளங்கும் மீனாட்சி அம்மனை மரகத கல் என்றும் சொக்கநாதலிங்கத்தை மாணிக்க கல் என்றும் கூறுவர். எங்கும் காண முடியாத நடராஜன் கால் மாறி ஆடிய கோலம் இங்கு மட்டுமே காண முடியும். அதை வெள்ளியம்பலம் என்றும் கூறுவர். மதுரை நகர அமைப்பில் சிறந்தது. மீனாட்சி அம்மன் கோவிலை மையமாக கொண்டு அதை சுற்றி ஆடி வீதி, மாட வீதி, வெளி வீதி என்று வீதிகள் சுற்றி தாமரை போல் காட்சியளிக்கின்றது. இதுவே பொற்றாமரை குளத்தின் குறியீடு. இத்தகைய சிறப்புமிக்க மதுரைக்கு வாருங்கள். நன்றி, வணக்கம். Sri Varshini Johnson.